வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ஸ்போக்கனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான 2 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். என்னென்ன ஃப்ரேசஸ், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்களான்னா, நம்ம பேசுறப்ப சொல்லுவோம் இல்லையா? எப்பவும் இல்ல, அவ்வப்போது, அப்பப்ப சந்திப்போம். அப்பப்ப அவர் மறந்துருவாரு. எப்பவும் சாப்பிட மாட்டேன், அப்பப்ப சாப்பிடுவேன். அப்பப்ப பரிசுகள் அனுப்பினார். இந்த மாரிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாரி அப்பப்ப அப்படின்னு சொல்றதுக்கான ஃப்ரேஸ். இன்னொன்னு, இது கூட எப்பவுமே கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிற இன்னொரு ஃப்ரேஸ். அப்பவே அவர் வந்து இம்மீடியேட்டா அவர் ஃபயர் பண்ணிட்டார். அப்பவே அத வாங்கிட்டான். அங்கேயே அப்பவே அந்த ஸ்பாட்லயே அத வாங்கிட்டான். அங்கேயே அப்பவே நான் உடனே தகவல் தெரிவித்தேன். ஸோ இந்த மாரி சொல்றதுக்கான ஃப்ரேசஸ். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் சொன்னோம் இல்லையா? எப்பவும் இல்ல, அப்பப்ப அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நவ் அண்ட் தென் இந்த ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஃப்ரேஸ் தென் அண்ட் தேர். ஸோ இந்த ஃப்ரேசஸ் பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நவ் அண்ட் தென்னு சொன்னோம் இல்லையா? அவ்வப்போது, அப்பப்ப. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் மாதிரி எப்பயாவது அப்படின்னு சொல்ல முடியாது. ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்பப்போ ஒரு ரேண்டமாக அப்பப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நாம் எவ்ரி நவ் அண்ட் தென், இந்த எவ்ரியை விட்டுட்டு நவ் அண்ட் தென் அப்படின்னு மட்டும் கூட சொல்லலாம். யூகேல இதையே நவ் அண்ட் அகெயின், நவ் அண்ட் தென்னுக்கு பதிலாக நவ் அண்ட் அகெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் எவ்ரி ஸோ ஆஃபன்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நவ் அண்ட் தென் தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக சொல்கிறதுக்கு நவ் அண்ட் தென் தான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வப்போது, அப்பப்போ இப்படி சொல்கிறதுக்கு நம்ம நவ் அண்ட் தென் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் அப்பப்போ எங்கள் தாத்தா பாட்டியை பார்க்க போவேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பீரியாடிக்காக அப்பப்போ, அஃப்கோர்ஸ் பீரியாடிக்காக இல்லை, அப்பப்போ ரேண்டமாக அப்பப்போ நான் என் தாத்தா பாட்டியை பார்க்க போவேன். ஸோ எப்போவுமே நடக்கிற விஷயம்ன்றதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். ஸோ நான் என் தாத்தா பாட்டியை பார்க்க போவேன். யாரையாவது போய் பார்க்கறத நம்ம வந்து விசிட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். எப்போ? நவ் அண்ட் தென். ஐ விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் எவ்ரி நவ் அண்ட் தென். இல்லைனா ஐ விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் நவ் அண்ட் தென். எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போவோம். எனக்கு அடிக்கடி தலைவலி வருது டாக்டர் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படியா எப்போல்லாம் வருது? ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை, அப்பப்போ வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அடிக்கடி வருது அப்படின்னா நம்ம வந்து சஃபர் ஃப்ரம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்போவுமே வருது அப்படின்றதுனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீன்றதுனால ஹீ சஃபர்ஸ் ஃப்ரம் ஹெடேக்ஸ். முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொன்னோம் இல்லையா? கோல்ஸ் காமனாக அடிக்கடி மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து கோல்ஸ், ஹெடேக்ஸ் அப்படின்னு ஒரு எஸ் சேர்த்து சொல்லுவோம். ஹீ சஃபர்ஸ் ஃப்ரம் ஹெடேக்ஸ் எவ்ரி நவ் அண்ட் தென். ஹீ சஃபர்ஸ் ஃப்ரம் ஹெடேக்ஸ் நவ் அண்ட் தென். கொஞ்சம் லென்த்தியான சென்டென்ஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணலாம். எங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம், இப்போவும் நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓய்வு கிடைக்கிறப்ப எல்லாம் இப்போவும் நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் டைமை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தனை இருக்கு பாருங்க. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் 1, இப்போவும் 2, அப்பப்போ ஸோ 3. இந்த 3 ஃப்ரேஸையுமே 3 வேர்ட்ஸையுமே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போதெல்லாம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அப்படின்னு நம்ம டைமை சொல்கிறப்ப வென்எவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ வென்எவர் வி கெட் டைம், வென்எவர் வி கெட் ஃப்ரீ டைம் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இப்போவும் அப்படி சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். இன்னும் பேசிட்டு தான் இருக்கா அப்படி சொல்கிறதுக்கும் ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போவும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஸ்டில்லை யூஸ் பண்ணுவோம். ஸோ வி ஸ்டில் மீட் அப்பப்போ, நவ் அண்ட் தென். வி ஸ்டில் மீட் நவ் அண்ட் தென். ஸோ வென்எவர் வி கெட் ஃப்ரீ டைம் we still meet now and then. அவர் அப்பப்போ சாவியை மறந்துடுவார், அப்புறம் எல்லா இடத்துலையும் தேடுவார். ஸோ இது வந்து அவருடைய ஹேபிட். இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஜென்ரலாக எப்போவுமே அப்படின்னா வழக்கம் போல் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அவர் அவ்வப்போது தனது சாவியை மறந்து விடுவார். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ he forgets his keys. எப்போ? now and then. He forgets his keys now and then. எல்லா இடத்துலையும் தேடுவார். He will search for his keys everywhere. எல்லா இடத்துலையும் he will search for his keys everywhere. ஸோ 2 இடத்துலையுமே his keysன்னு இருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து
இட்டு இல்லைன்னா தெம் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ப்ளூரல் அப்படின்றதுனால தெம்னு வச்சு சொல்லியிருக்கோம். So he forgets his keys now and then and will search for them everywhere. இல்லைன்னா now and again. எப்படி வேணா வச்சு சொல்லுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது சொல்லுங்க. அவ ஃபாரின்ல இருந்தப்போ, அப்ராட்ல இருந்தப்போ, அப்பப்போ எனக்கு கிஃப்ட்ஸ் அனுப்புனா. அப்படி நம்ம சொல்ல போறோம். பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அவ அப்ப இருந்தப்போ, அப்பப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு பாருங்க. அவள் வெளிநாட்டில் இருந்தபோது, போதுன்னு இருக்கு. வென் வச்சு சொல்லலாம். ஸோ வென் ஷி வாஸ் அப்ராட். அவ ஃபாரின்ல இருந்தப்போ. அப்ராடுக்கு முன்னாடி நம்ம ப்ரெப்போசிஷன் எதுவும் சேர்க்கறது இல்ல. ஸோ வென் ஷி வாஸ் அப்ராட். ஸோ எனக்கு அவ கிஃப்ட்ஸ் அனுப்புனா. ஷி சென்ட் மீ கிஃப்ட்ஸ் நவ் அண்ட் தென். அப்பப்போ அனுப்புனா. ஷி சென்ட் மீ கிஃப்ட்ஸ் நவ் அண்ட் தென். She sent me gifts now and then when she was abroad. நான் ரொம்ப ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது இல்ல. ஆனா அப்பப்ப ஒரு சின்ன பீஸ் கேக் மட்டும் சாப்பிடுவேன். இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் நிறைய இனிப்புகள் சாப்பிடுவதில்லை. எப்போதும். ஸோ I don't eat a lot of sweets. I don't eat a lot of sweets. ஸோ ஒரு துண்டு கேக்கு தான் சாப்பிடுவேன். I'll eat a piece of cake. அதுவும் எப்பவும் இல்லை. அப்பப்போ. Now and then. I don't eat a lot of sweets. But now and then, I'll eat a piece of cake. Now and thenன்றது ஒரு கன்ஜங்ஷன் இல்லை. அதனால ஆனால் பட் கூட சேர்த்து ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். I don't eat a lot of sweets. But now and then, I'll eat a piece of cake. எங்க டீச்சர் அப்பப்போ எங்களுக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அப்பப்போ எங்க டீச்சர் வைப்பாங்கன்னு இருக்கு. ஸோ பொதுவாக இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் கொடுக்குறது அப்படி தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கிவ் வச்சு சொல்லுவாங்க. ஸோ அவர் டீச்சர் இல்லை மை டீச்சர் கிவ்ஸ் சர்ப்ரைஸ் டெஸ்ட். எப்போ? அப்பப்போ. The teacher gives surprise tests now and then. இப்போ இந்த எவ்ரி ஸோ ஆஃபன் ஒன்று இருந்தது இல்லையா? அது என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ now and thenன்றது கம்ப்ளீட்லி ரேண்டம். அதை வந்து நம்ம 4 நாளைக்கு ஒரு தடவை, வாரம் மாதம் அப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. ஸோ சொல்ல முடியாது, எப்போ வேணால் நடக்கலாம். அப்பப்போ ஆனால் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் now and then. அப்பப்போ கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வாரம் ஒரு தடவை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பீரியாடிக்காவும் இருக்கும், அப்பப்பவும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்கிறதா இருந்தால் எவ்ரி ஸோ ஆஃபன் இதை யூஸ் பண்ணுவோம். The teacher gives surprise test every so often. வாரம் ஒரு தடவை கொடுப்பாங்க. அது எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது, அப்பப்போ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் எவ்ரி ஸோ ஆஃபன். ஸோ ஆஃபன் அப்படின்னு இருக்கிறதுனால ரொம்ப அடிக்கடி அப்படின்னு நீங்கள் லிட்ரல் மீனிங் பண்ணிக்காதீங்க. எவ்ரி ஸோ ஆஃபன் அப்படின்னாலும் now and then மாதிரி தான். இப்போ அடுத்த ஃப்ரேஸ் பாருங்க. தென் அண்ட் தேர். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நவ் அண்ட் தென் இந்த ஃப்ரேஸை நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கலாம். அப்பப்போ நடக்கும் அப்படின்னா ரிப்பீட்டடாக நடக்கும், அப்படிதானே? ஆனால் இந்த தென் அண்ட் தேர் பாருங்க, அதே மாதிரி தென் அண்டு தேர் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கிறதுனால, அண்டு வச்சு கனெக்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை அப்பப்போ, அவ்வப்போது அந்த மாதிரி மீன் பண்ணிக்குவாங்க. தென் அண்ட் தேர் இஸ் நாட் ஃபார் ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனுக்கு தான் நம்ம தென் அண்ட் தேரை யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் ஆக்ஷனுக்கு தான் நம்ம தென் அண்ட் தேரை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை நம்ம பிரித்து பார்க்கலாம். நம்ம வந்து இட் செல்ஃப் வச்சு சொல்கிறப்ப சொன்னோம், அங்கேயே அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தப்பு. ரைட் தேர்ன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போவே அப்படின்னா நவ் இட் செல்ஃப்னு சொல்லக்கூடாது, ரைட் நவுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி அப்பவே அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரைட் தென்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அங்கேயே அப்பவே அந்த ஸ்பாட்லேயே அதை சொல்கிறதுக்கு ரைட் தேர், ரைட் தென், ரைட் தென், ரைட் தேர் இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதோடைய கம்பைன்டு ஃபார்ம் தான் தென் அண்ட் தேர். நிறைய பேர் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை ரைட் தென் அண்ட் தேர் அப்படின்னே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தென் அண்ட் தேர் இஸ் ஃபார் சிங்கிள் ஆக்ஷன், நாட் ஃபார் ரிப்பீட்டட் ஆக்ஷன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் தன்னுடைய தப்புக்கு அங்கேயே அப்பவே உடனே மன்னிப்பு கேட்டார். உடனே அப்படின்னா இமீடியட்லி நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த இடத்துல நம்ம எம்ஃபசைஸ் பண்றோம். அந்த ஸ்பாட்லயே எங்க நடந்துச்சோ அப்பவே அங்கேயே உடனே மன்னிப்பு கேட்டார். ஸோ இந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்றதுக்கு தான் தென் அண்ட் தேர், அப்பவே அப்படி சொல்றது. ஸோ அங்கேயே அப்பவே அப்படின்னு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாம ஜென்ரலா உடனே அப்பவே அப்படின்னு மட்டும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ தென் அண்ட் தேர்னா அந்த இடத்துலயே அப்பவே அப்படிதான் அர்த்தம்.
ஸோ அவர் மன்னிப்பு கேட்டார். He apologized for his mistake. எப்போ? Then and there. ஸோ தென் அண்ட் தேர்னா அப்பப்போ மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, அந்த மிஸ்டேக் நடந்தப்போ அங்கேயே அப்பவே அவர் கேட்டார் அப்படின்னு மட்டும்தான் அதுக்கு அர்த்தம். He apologized for his mistake then and there. இல்லைனா he apologized then and there for his mistake. எப்படி வேணா சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஒருத்தர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார், அந்த ஆஃபீஸர் அவருடைய லைசன்ஸை அப்பவே அங்கேயே ரத்து செய்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த இடத்துலயே ஸ்பாட்லேயே அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி ஆர்டர் போட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ செய்தார்னு இருக்கு பாஸ்ட் டென்ஸ். ஸோ த ஆஃபீஸர் கேன்சல்டு ஹிஸ் லைசன்ஸ் தென் அண்ட் தேர். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறப்ப அந்த சவுண்டு தான் நம்மளை வந்து அப்பப்போ அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ண தூண்டுது. த ஆஃபீஸர் கேன்சல்டு ஹிஸ் லைசன்ஸ் தென் அண்ட் தேர்னா எப்பெல்லாம் தப்பு பண்ணாரோ அப்பெல்லாம் அப்பப்போ அப்படி அர்த்தம் வராது இல்லையா? ஸோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அப்போ அந்த இடத்துலயே கேன்சல் பண்ணிட்டார். அது மட்டும்தான் அதுக்கு அர்த்தம். The officer cancelled his license then and there. நானா இருந்தா அங்கேயே அப்பவே அவர்கிட்ட கேட்டிருப்பேன். நீயே அவர் கேட்காம வந்த? நானா இருந்தா அங்கேயே அப்பவே அவரிடம் கேட்டிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்துல நம்மளோட இமேஜினேஷன், நான் உன் இடத்துல இருந்தா, நானா இருந்தா, இந்த மாதிரி சொல்றதானா if I were you, if I were you. நான் அவரிடம் கேட்டிருப்பேன், செய்திருப்பேன் அப்படின்னா would have வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஸோ I would have V3. I would have asked him then and there. அங்கேயே அப்பவே அவர்கிட்ட கேட்டிருப்பேன். I would have asked him then and there. If I were you, I would have asked him then and there. நாங்க கடைக்கு போனோம், போற வழியில இப்படி போயிட்டே இருக்கப்போ ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து உடனே அங்கேயே அப்பவே அதை வாங்கிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். She saw the dress. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா, she saw the dress. She bought it immediately. அந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல she bought it then and there அப்படி நம்ம சொல்றோம். மாதிரி நம்ம எம்ஃபசைஸ் பண்றோம். அங்கேயே அப்பவே உடனே அதை வாங்கிட்டா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம then and there சொல்றோம். She bought it right then and there அப்படி கூட நம்ம சொல்லலாம். She saw the dress and bought it right then and there. அங்கேயே அப்பவே. நான் ஒரு மிஸ்டேக்கை நோட்டீஸ் பண்ணி அப்பவே அங்கேயே அதை சரி பண்ணிட்டேன் அப்படியே நம்ம சொல்ல போறோம். பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நான் ஒரு எரரை நோட்டீஸ் பண்ணேன். ஐ நோட்டிஸ்ட் தி எரர். ஐ கரெக்டட் இட். அப்பவே அங்கேயே தென் அண்ட் தேர். ஐ நோட்டிஸ்ட் தி எரர் அண்ட் கரெக்டட் இட் ரைட் தென் அண்ட் தேர். ஐ நோட்டிஸ்ட் தி எரர் அண்ட் கரெக்டட் இட் தென் அண்ட் தேர். இப்போ எந்த மாதிரி இடத்துல இது அப்பப்போ அப்படிங்கிற மாதிரியான சவுண்டு ரொம்பவே ஜாஸ்தியாக வரும் அப்படின்னா இம்பேரட்டிவ் சென்டென்சஸ். யார்கிட்டயாவது நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு, கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். மனசில் அப்படியே வெறுப்புணர்வை, வன்மத்தை, காழ்ப்புணர்ச்சி அப்படியே வச்சுக்காத. ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அங்கேயே அப்பவே அதை தீர்த்துக்கோ. இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது சொல்கிறப்பவே அப்பப்போ தீர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு நமக்கு வருது இல்லையா? ஸோ மனசில் வெறுப்புணர்வை வைத்து கொள்ளாதே. டோன்ட் ஹோல்ட் grudges. Don't hold grudges. Resolve your differences then and there. அங்கேயே அப்பவே தீர்த்துக்கோ. Resolve your differences then and there. ஸோ இதை நமக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ உங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை அப்பப்போ தீர்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது இல்லையா? ஸோ டோன்ட் ஹோல்ட் grudges. Resolve your differences then and there. இப்போ இது கூட ஒரு சாதாரணமாக அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான். இப்போ ஒரு பொண்ணு ஜாபுக்காக போகிறா அப்படின்னா, இங்கே பார் உனக்கு அங்கே அந்த ஜாப் பிடிச்சிருக்கு, அந்த ஆஃபர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அங்கேயே அப்போவே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உனக்கு அந்த ஜாப் பிடித்திருந்தால், இஃப் யூ லைக் த ஜாப், இஃப் யூ லைக் த ஆஃபர், அக்செப்ட் இட் தென் அண்ட் தேர். அங்கேயே அப்போவே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துரு. அக்செப்ட் இட் தென் அண்ட் தேர். இஃப் யூ லைக் த ஆஃபர், அக்செப்ட் இட் தென் அண்ட் தேர். இப்போ உங்களுக்கான சென்டென்சஸ். நான் அப்பவே உடனே அவங்க பேரண்ட்ஸ்க்கு தகவல் தெரிவித்தேன். நான் அவரை லைப்ரரியில் அப்பப்போ பார்த்துருக்கேன். அவள் அப்பப்போ எனக்கு மெசேஜ் அனுப்புவா. என்னோட பாஸ் அவரை அங்கேயே அப்பவே ஃபயர் பண்ணிட்டார். ஸோ இதுதான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களோட ஆன்சர்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோல நாம நவ் அண்ட் தென் அண்ட் தென் அண்ட் தேர் எந்த 2 ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.